ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ உங்கள் ஒரிஃப்ளேம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு கீழே நீங்கள் இப்போ ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க, நீங்கள் கொண்டு வந்த ஆள் அப்படின்னா உங்கள் ஆப்குள்ளே உங்கள் ஐடிக்குள்ளே போகணும். அப்படி இல்லாமல் உங்கள் டவுன்லைனோட ஐடி அவங்களோட ஏபியாக போடுறீங்க அப்படின்னா உங்கள் ஆப்பில் லாஸ்ட் ஐக்கான் இருக்கும், அதில் போனால் கீழே சைன் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சைன் அவுட் கொடுத்துட்டு வெளில வந்துட்டு மறுபடியும் யாரை கீழே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்களோ யார் கொண்டு வந்தாலோ அவங்களோட மெம்பர் நம்பர் பாஸ் கொடுத்து உள்ள லாகின் பண்ணும். ஸோ இப்போ இந்த ஆப்பில் கீழே 4வது ஒரு ரைட்டிங் பேட் மாதிரி இருக்கலாம், அந்த சிம்பிள் ப்ரெஸ் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் எ நியூ பிராண்ட் பார்ட்னர் அப்படின்னு காமிக்கும். ஸோ அதில் போய்ட்டு உங்களுடைய பிராண்ட் பார்ட்னர் கிட்டே நீங்கள் உங்கள் ரெக்ரூட் கிட்டே நீங்கள் எழுதி வாங்கியிருப்பீங்க இல்லையா, அவங்களுடைய மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அப்புறம் அவங்களுடைய ஐடி ப்ரூஃப் எல்லாம். ஸோ இப்போ ஒன்றா நீங்கள் என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க எல்லாத்தையும். ஸோ எழுதி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு ஐடி நம்பர் கேட்கும், மெயில் ஐடி கேட்கும். சரிங்களா, harini.beautycare@63then@gmail.com. ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கோங்க, இல்லை எரர் காமிக்கும். இப்போ அவங்க நேம் பிரேமா சங்கர்னு இருக்குது. ஸோ பிரேமா அப்படிங்கிறத ஃபஸ்ட் நேம்லையும் சங்கர் அப்படிங்கிறத லாஸ்ட் நேம்லையும் நான் கொடுத்துக்கிறேன், பிரித்து போடணும். சரிங்களா, ஒரே நேம் பிரேமான்றதா ரெண்டுத்துலையுமே பிரேமான்னு கொடுத்துக்கலாம். அடுத்து அவங்களுடைய ஆதார் கார்டில் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுக்கணும். மேபி ஆதார் கார்டில் தப்பாக இருக்கலாம், நீங்கள் பிறந்த வேறு மாதமாக இருக்கலாம், ஆனால் ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதுதான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா, டே மந்த் அண்ட் இயர் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது உங்களோட மொபைல் நம்பர். ஸோ இந்த மொபைல் நம்பருக்கு நார்மல் மெசேஜ் வருமா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணணும். சரிங்களா, அடுத்தா உங்களோட பின்கோட். ஸோ உங்களோட பின்கோட் நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஊருன்றதை காமிச்சிடும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டேட்டு சிட்டி அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆகிடும். அடுத்து லொக்காலிட்டினா அந்த திருச்சியில் எந்த இடம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அட்ரஸ்லேயே இருக்கும். ஓகேங்களா, தாராநல்லூர் அதுவும் வந்துருச்சு, ஆட்டோமேட்டிக் டிஹெச்னு டைப் பண்ணும்போதே வந்துருச்சு. சில சமயம் லொக்காலிட்டி வராது, வேறு ஏதாவது என்ன இருக்கோ அது நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம், அப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை வராது. சரிங்களா, அடுத்தது அவங்களுடைய அட்ரஸ். ஸோ ஆதார் கார்டில் அவங்க அட்ரஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேயும் நீங்கள் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒய்ஃப் ஆஃப் டாட்டர் ஆஃப்னு எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். வசந்தா நகர் எல்லாமே கேப்ஸில் இருக்குது. ஸோ நான் அதே மாதிரியே டைப் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் எதுவுமே நீங்கள் மாற்ற வேண்டாம், ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதாவது இருந்ததுன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்ததுக்கு போகலாம். திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட், சரி திருச்சிராப்பள்ளி, அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி ஃபோர்ட் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக எரர் காமிக்கும். தமிழ்நாடு. ஓகேவா, அவ்வளோதான், என்ட்ரு பண்ணியாச்சு.